இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னை நீலாங்கரையில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இல்லத்தை முற்றுகையிடுவதற்காக பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். அங்கு கள நிலவரம் தற்பொழுது எப்படி இருக்கிறது? நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இல்லத்தை முற்றுகையிடுவதற்காக பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு தயாராக இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் சீமான் இல்லத்தை முற்றுகையிடவும் போகிறார்கள். அதாவது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து இழிவாகவும் அவதூறாகவும் பேசி வருவதாகவும் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் பெரியார் குறித்து பேசுவதை அவர் நிறுத்த வேண்டும் என்ற வலியுறுத்தியும் இன்றைய தினம் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் இல்லத்தை முற்றுகையிடுவோம் என்று அறிவித்திருந்தார்கள். அந்த அறிவிப்பின்படியே இன்றைய தினம் 500க்கும் மேற்பட்ட பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சேர்ந்தவர்கள் சீமான் இல்லம் அருகே கூடியிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட அமைப்புகள் சார்பில் இன்றைய தினம் இந்த முற்றுகை போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. சீமான் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய 500 மீட்டர் அருகில் இந்த முற்றுகை போராட்டத்தை தொடங்கி பேரணியாக சென்று சீமான் இல்லத்தை முற்றுகிட வேண்டும் என்பது போராட்டக்காரர்களுடைய ஒரு முடிவாக இருக்கிறது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பெரியார் குறித்து தான் பேசிய கருத்துக்கு தகுந்த ஆதாரத்தை வெளியிட வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அதே போல பெரியார் குறித்து பேசுவதை சீமான் நிறுத்த வேண்டும். நாம் சீமானை காவல்துறையினர் கைது செய்ய வேண்டும். இதுதான் போராட்டக்காரர்களுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் 500க்கும் மேற்பட்டவர்கள் கொடிகளை ஏந்தி சீமானுக்கு எதிராக பதாகைகளை ஏந்தி கூடியிருப்பதால் இந்த நீலாங்கரை கிழக்கு கடற்கரை சாலை என்பதே பரபரப்பாக காணப்படுகிறது. நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் இணை ஆணையர் தலைமையில குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த 10 நாட்களுக்கு முன்பு சீமான் இல்லத்துக்கு முன்பே இதே மாதிரியான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கும் போது கார் கண்ணாடிகள் எல்லாம் உடைக்கப்பட்டது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. பதற்றத்தை கொண்டு வந்திருந்த சூழல்ல இன்றைய தினம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போராட்டக்காரர்கள் சாலைக்கு வந்தாலே கைது செய்வதற்கும் காவல்துறையினர் தயாராக இருக்கிறார்கள். இந்த பகுதியில் மட்டும் ஒரு 10 பேருந்துகள் தயாராக இருக்கிறது. இப்படியாக சீமான் இல்லத்தை முற்றுகையிட போராட்டக்காரர்கள் தயாராக இருக்கக்கூடிய சூழல்ல மற்றொரு பக்கம் சீமான் இல்லம் முன்பு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் நூற்றுக்கணக்கானவர்கள் குவிந்திருக்கிறார்கள். இப்படியாக இந்த ஈசிஆர் சாலை என்பது ஒரு பரபரப்பாகவே இன்றைய தினம் காட்சியளிக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.